சோசியல் மீடியா முழுக்க எங்க பார்த்தாலும் ஒரு முஸ்லிம் பெண்மணியை பத்தின பேச்சு தான் போய்கிட்டு இருக்கு. எந்த அளவுக்குன்னு சொன்னா நீங்க Facebook எடுத்துக்கிட்டாலும் சரி, YouTube எடுத்துக்கிட்டாலும் சரி, Instagram எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு முஸ்லிம் பெண் இந்த தமிழ்நாட்டுல அடிமையாக்கப்பட்டுகிட்டு இருக்கிறா அப்படிங்கிற ஒரு குரல் எல்லா இடங்கள்லயுமே பல்வேறு தரப்பு மக்களால முன்வைக்கப்பட்டு இருக்கு. இந்த வீடியோவுடைய துவக்கத்திலேயே நான் சொல்றேன், முழுமையாக என்னுடைய சப்போர்ட்டுமே அந்த ஒரு பொண்ணுக்கு தான். எது வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துலங்கிறத நான் தெளிவா சொல்றேன். அப்ப என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரியாத மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதனுடைய பின்னணி என்னன்றதை மட்டும் நான் குறிப்பா உங்களுக்கு சொல்லிடுறேன். அரியநல்லூர்ல இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் பெண் வஹீதா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, இவங்க சோசியல் மீடியால பல்வேறு வீடியோக்களை போட்டுட்டு இருக்கிறாங்க. எந்த மாதிரியான வீடியோக்கள் அப்படின்னு சொன்னா, ஒரு பாட்டுக்கு நடனம் ஆடக்கூடியதா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு திரைப்பட டைலாக் எடுத்து பேசுற மாதிரி இருக்கட்டும், இந்த மாதிரியான வீடியோக்கள் எல்லாம் சோசியல் மீடியால போட்டுட்டு இருக்கிறாங்க. வீடியோக்களை அவங்க போடக்கூடிய நேரத்துல பல்வேறு தரப்பு மக்களால எதிர்ப்பு வருது. யார்கிட்ட இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு முஸ்லிம் பெண் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, இந்த முஸ்லிம் பெண்ணுக்கு எதிராக யாராவது சங்கிகள் வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்களா, சங்கிகள் வந்து இந்த இஸ்லாமிய பெண்ணுடைய வீடியோக்களை தடை பண்ணணும், இல்லாட்டி இந்த இஸ்லாமிய பெண் வீடியோ போட்டுட்டு இருக்கிறாங்க, இவங்களை கைது பண்ணணும், இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும், இவங்க சரியில்லை அப்படின்னு குற்றச்சாட்டை வைக்கிறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் வந்துதான் இந்த இஸ்லாமிய பெண்ணினுடைய வீடியோக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை சொல்றாங்க. எதுக்காக ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கு எதிராக இஸ்லாமியர்கள் வந்து எதிர்கருத்து சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு பெண் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுமே இஸ்லாத்துக்கு எதிரா இருக்கு. அப்ப இஸ்லாத்துக்கு எதிராக இவங்க ஒரு ஹிஜாப் அணிஞ்சுக்கிட்டு போடக்கூடிய வீடியோக்கள் இந்த ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையுமே இழிவுபடுத்தக்கூடிய வகையில இருக்கு. குறிப்பாக இவங்க கடையநல்லூர்ல இருந்து இந்த வீடியோக்களை போடுறாங்க அப்படிங்கிற பட்சத்துல, தமிழ்நாட்டுல கடையநல்லூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பகுதிக்கு ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க பல்வேறு செய்திகள் இருக்கு. அப்போ முஸ்லிம்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு பெல்ட்டான வசிக்கக்கூடிய ஒரு பகுதி எது அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டுல கடையநல்லூரை தான் சொல்லுவாங்க. கடையநல்லூர்ல இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இன்னைக்கு பல்வேறு நாடுகள்ல போயிட்டு தொழில் செய்யக்கூடியவங்களாகவும் இருக்கிறாங்க. அப்போ கடையநல்லூரினுடைய பேரையே இந்த பொண்ணு கெடுக்கக்கூடிய வகையில அந்த ஊர்ல இருந்துகிட்டு இந்த மாதிரியான வீடியோக்கள் எல்லாம் போடுறாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் வரக்கூடிய நேரத்துல, பல்வேறு இஸ்லாமிய தரப்பு மக்கள் அவங்க எதுக்காக அந்த பொண்ணை எதிர்க்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் அடுத்தடுத்து சொல்றேன். அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த பெண்ணினுடைய பெற்றோர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி உங்களுடைய பொண்ணு சோசியல் மீடியால டான்ஸ் ஆடி வீடியோ போட்டுட்டு இருக்கிறா, இரட்டை அர்த்தம் தரக்கூடிய பாடலுக்கு இஸ்லாமிய பெண்களுடைய ஆடையா இருக்கக்கூடிய அந்த ஹிஜாப் அணிஞ்சுக்கிட்டு குத்தாட்டம் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் பாக்குறதுக்கு நல்லா இல்ல, இது நம்மளுடைய ஊருக்கு கெடுதலை உண்டாக்குது, இந்த ஊருடைய பேரை கெடுக்குது, உங்க பெண் கிட்ட சொல்லி இதெல்லாம் கொஞ்சம் தடுத்து நிறுத்த சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி உங்க பெண் கிட்ட இது ஒரு உபதேசமா செஞ்சு நம்மளுடைய இஸ்லாத்துக்கு எதிரா இருக்கு, இதையெல்லாம் கொஞ்சம் நிறுத்தி வைக்க சொல்லுங்க, இதை செய்ய வேண்டாம்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அறிவுரை சொல்லிட்டு வந்திருக்காங்க. அப்ப அவங்களுடைய பெற்றோர்களும் இந்த பெண்ணை கூப்பிட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க போல. அதனால அந்த பெண் ஒரு கோவப்பட்டு ஒரு வீடியோ வெளியிடுறாங்க. என்ன வீடியோ அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு வீடியோக்கு அப்புறம் தான் இந்த பெண் இவ்வளவு பெரிய அளவுல பேசப்படுறாங்க. சோசியல் மீடியா முழுக்க இவங்களுக்கு ஆதரவாகவும் இவங்களுக்கு எதிராகவும் பல்வேறு குரல்கள் வரதையும் பாக்குறோம். அப்ப இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இவங்க சொல்ற மாதிரி என்னாலதான் கடையநல்லூருடைய மானம் போகுதா அப்படின்னு சொன்னா, கடையநல்லூர் முழுக்க கூலிப் வித்துக்கிட்டு இருக்கிறாங்க, இது மூலியமாகலாம் கடையநல்லூருடைய மானம் போகல, இன்னொருத்தருடைய மனைவியோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு, இதனாலலாம் கடையநல்லூருடைய மானம் போகல, இல்லாட்டி இந்த ஒரு பெண்மணிக்கு தெரியாம இந்த ஒரு ஆண் இந்த ஒரு பெண்மணியோட தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இதனால கடையநல்லூரோட மானம் போகல, இல்லாட்டி இந்த ஒரு பெண் இந்த ஒரு பையனை காதலிச்சான் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய பெற்றோரே வந்து அந்த பையனையும் அந்த பொண்ணையும் கழுத்தை வெட்டி கொலை பண்ணிட்டாங்க, இதனால கடையநல்லூரோட மானம் போகல, நான் போடக்கூடிய இந்த ஒரு வீடியோனாலதான் மானம் போய்கிட்டு இருக்கா, இப்ப நான் ஹிஜாபோட வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நான் ஹிஜாபை கழட்டிட்டு வீடியோ போகணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்களை அவங்களுடைய வீடியோல அவங்களுடைய ஆதங்கங்களை அவங்களுடைய தரப்பு வாதங்கள் எல்லாத்தையுமே முன் வச்சாங்க. இதுல ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்னு சொன்னா, இதான் நம்ம தெளிவா பார்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. இப்ப இவங்க சொல்ற மாதிரி கூலிப் விற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியா இருக்கட்டும், இல்லாட்டி காதலிச்ச பெண்ணை இந்த மாதிரி கழுத்தறுத்து கொலை பண்ணிட்டாங்கன்னு இருக்கட்டும், இல்லாட்டி இந்த ஒரு மனைவி இவருக்கு தெரியாம அவருக்கோட உறவுல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், இது எல்லாமே சமூகத்துக்கு கேடான விஷயமா, இல்லாட்டி கடையநல்லூரோட மானத்தை சீர்குலைச்சிருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாமே சட்டத்துக்கு எதிரான விஷயம், சட்டப்படி இது எல்லாமே தண்டிக்கப்பட வேண்டிய குற்றங்கள். அப்ப இந்த குற்றங்களுக்கு நீங்க யார்கிட்ட போனோம்னா, காவல்துறை அதிகாரிகள் கிட்ட போயிட்டு இது மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்க சொல்லி கேட்கலாம். இதுவெல்லாம் தண்டனைக்குரிய குற்றமா இருக்கு, காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனா இந்த ஒரு பெண்மணி செய்யக்கூடிய இந்த செயல்கள் சட்டப்படி குற்றம், இல்லாட்டி நீங்க பண்றது சட்டத்துக்கு எதிரானது இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு முஸ்லிம் தரப்பு மக்கள் அந்த பெண்மணி கிட்ட போயிட்டோ இல்லாட்டி அந்த பெண்மணியினுடைய குடும்பத்தார்கிட்டயோ போயிட்டு பேசல. அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுடைய பெண் பண்ணக்கூடிய இந்த செயல்கள் இஸ்லாத்துக்கு எதிரானது. அப்போ இந்த இடத்துல பொதுவாக இந்த செய்திகளை பார்க்கக்கூடிய இஸ்லாம் அல்லாத மக்களுக்கு ஒன்றும் புரியாது.
அப்போ இஸ்லாத்துல இந்த பெண் சொல்ற மாதிரி பெண் அடிமைத்தனம் இருக்கதான் செய்யுது போல. ஒரு முஸ்லிம் பொண்ணு ஒரு ஆடை, ஒரு ஹிஜாப் ஆடை அணிஞ்சுக்கிட்டு அவளுக்கு பிடிச்ச ஒரு செயலை செஞ்சா கூட இஸ்லாமியர்கள் தண்டிக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் தடுக்கிறாங்கன்னு சொன்னா இஸ்லாம் அடிமைத்தனத்தை தான் போதிக்குது போல அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறோம். கண்டிப்பா இதை பார்க்கக்கூடியவங்களுக்கு அப்படிதான் தோன்றும். ஏன்னா இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கை அப்படிங்கிறது வேற. அந்த ஒரு நம்பிக்கை விஷயம் உங்களுக்கு புரியலன்னு சொன்னா இஸ்லாமியர்கள் செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் தவறாக தான் இருக்கும். இதுக்கு நான் சப்போர்ட் பண்ணல, இதுக்கும் உங்களுக்கு நான் பதில் கொடுக்கிறேன். அப்ப இஸ்லாமியர்கள் இதை போய் தடுக்கிறாங்கன்னு சொன்னா அந்த பெண் பண்ணக்கூடிய எல்லா செயல்களுக்குமே முஸ்லிம்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்குன்னு சொன்னா இந்த உலகம் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. இந்த உலகத்துல நம்ம இறந்ததுக்கு அப்புறம் இன்னொரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கைக்காக தான் முஸ்லிம்கள் இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த உலக வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம் எழுதுற மாதிரி, ஒரு தேர்வு மாதிரி. தேர்வை ஒழுங்கா எழுதினாதான் பாஸ் ஆக முடியும். பாஸ் ஆனாதான் இந்த ஒரு உலக வாழ்க்கைக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு முஸ்லிம்கள் நம்புறாங்களா? இது முஸ்லிம்களுடைய நம்பிக்கைக்குரிய விஷயம். இதுல நம்ம தலையிட முடியாது. அப்ப அந்த வாழ்க்கையில நீ மகிழ்ச்சியா இருக்கணும்னா இந்த வாழ்க்கையில இறைவன் சொல்ற மாதிரி ஒழுக்கமா இருக்கணும், அததான் நீங்க கடைபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல அபிப்பிராயத்தின் அடிப்படையில தான் அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு அவங்க உபதேசமே பண்ணிருக்கிறாங்க. யாரும் மிரட்டெல்லாம் கிடையாது, அட்வைஸ் பண்ணிருக்கிறாங்க. அப்ப அந்த பெண் அதை கேட்டுக்கணுமா கேட்டுக்க கூடாதாங்கிறதுலாம் அந்த பெண்ணினுடைய கையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப நான் ஏன் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த இடத்துல பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுடைய வீட்டு பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் இதுதான். இன்னைக்கு முஸ்லிம் சமூகத்துல இந்த பெண் மட்டும் கிடையாது. இதுக்கு முன்னாடி கூட சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு இரட்டை சகோதரிகள், ஒரே மாதிரி இருக்கக்கூடிய 2 சகோதரிகள், கோவை மாவட்டம் நினைக்கிறேன், இவங்களும் இது மாதிரி ரீல்ஸ் பல நபர்கள் போட்டாங்க. அவங்களுக்கும் பல்வேறு இஸ்லாமிய தரப்பு மக்கள் போயிட்டு அறிவுரை சொன்னாங்க. பிறகு விஜய் டிவி போன்ற சேனல்ல எல்லாம் போயிட்டு பிரபலமானாங்க, ஒரு செலிபிரிட்டி மாதிரிலாம் மாறினாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இவங்களும் எதுக்காக ட்ரை பண்றாங்கன்னு சொன்னா, நாளைக்கு ஒரு படத்துல வாய்ப்பு கிடைச்சிடாதா, இந்த மாதிரி ஜீ தமிழ்லயோ இல்லாட்டி விஜய் டிவிலயோ போயிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் கூட, ஒரு ஆசை கூட இருக்கலாம். அதுக்கான முயற்சியாக கூட இந்த பதிவுகளை நம்ம பார்க்கலாம். அப்ப இவங்க பண்றது தப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீங்க ஆரம்ப கட்டத்துல இருந்தே கல்வியை சிறப்பான முறையில கொடுக்குறீங்க. உலக கல்வியே எல்லா நபர்களுமே கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். பிள்ளைய பெரிய ஆளா படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இதுவெல்லாம் குறைபாடு எங்க இருக்கு? கடையநல்லூரோட மானம் போகுது அப்படின்னு கவலைப்படக்கூடிய கடையநல்லூர் மக்களா இருக்கட்டும், இல்லாட்டி மற்ற முஸ்லிம்களா இருக்கட்டும், இந்த மாதிரியான பெண்கள் உருவாகிறதுக்கான காரணம் என்ன? இந்த பெண் உருவானது தப்புன்னு நான் சொல்ல வரல. பெண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, இவங்க ஏன் இஸ்லாத்துக்கு எதிரான சில காரியங்களை செய்யறாங்க, இல்லாட்டி இஸ்லாத்துக்கு களங்கம் உண்டாக்கக்கூடிய செயல்களை செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, இதனுடைய ஆரம்ப பிரச்சனை எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த பெண் கிட்டயோ அந்த பெண் போடக்கூடிய பதிவுகள்லயோ கிடையாது. அப்போ எங்க இருக்குன்னு சொன்னா, நம்மளுடைய பிள்ளைகளை உலக கல்வியை மட்டுமே நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கக்கூடிய நேரத்துல மார்க்க கல்வியை சொல்லி கொடுக்க மறந்துட்டோம். எத்தனையோ இஸ்லாமிய அமைப்புகள் மார்க்க கல்வியை குறித்து பிரச்சாரம் பண்ணாலும் கூட அது மிகப்பெரிய அளவுல கண்டுக்காம, புள்ள 10th நல்ல மார்க் எடுக்கணும், 12th மார்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு மதரசாக்களை விட்டுட்டு போய் உலக கல்விக்கு முக்கியத்துவம் தரோம்ல. இந்த உலக கல்விதான் முஸ்லிம் பிள்ளைகளோட, அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், அவங்களுடைய மார்க்கத்துல இருந்து அவங்கள வெளியில கொண்டு வரவே செய்யுது. அப்ப இந்த ஒரு பெண்மணியும் கூட நீங்க ஹிஜாப் அணிஞ்சிருக்கிறாங்கன்னா ஒழுக்கமா ஆடை போட்டிருக்கிறாங்க. மத்த இஸ்லாமிய பெண்கள் போடுறதை விட ரொம்பவே ஒழுக்கமா தான் இந்த ஒரு இஸ்லாமிய பெண்மணி ஹிஜாப் ஆடையை அணிஞ்சிருக்கிறாங்க. இறைவன் சொல்ற மாதிரி தலைமுடியை முழுசா மறைச்சிருக்கிறாங்க, கை கால்கள் முழுசா மறைச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம எதை பாக்குறோம்னு சொன்னா, ஹிஜாப் அணிகிறது கட்டாயம், ஹிஜாப் அணிகிறது உங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும்னு சொல்லி கொடுத்த பெற்றோர்கள் ஹிஜாப் அணிகிறது எதுக்காக, அது உங்களுடைய ஈமான எந்த அளவுக்கு பாதுகாக்கணுங்கிற விஷயத்த சொல்லி கொடுக்காததின் விளைவுதான் இந்த மாதிரி பல்வேறு பெண்கள் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க, ஆண்களும் உருவாக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஒரு விஷயத்த மிகப்பெரிய அளவுல இன்னைக்கு கொண்டு போறது யாரு அப்படின்னு சொன்னா, அந்த முஸ்லிம் பெண்மணிக்கு என்ன தெரியும் என்ன தெரியாது அப்படிங்கிறது கூட தெரியல. அவங்களே கூட இன்னொரு 2-3 வருஷத்துக்கு பிறகு நாம போடக்கூடிய இந்த பதிவுகள் எல்லாமே தவறானதுதான் அப்படின்னு புரிஞ்சுட்டு வெளியில வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கும். ஆனா எப்போ இருக்கும் அப்படின்னு சொன்னா, நீங்க சரியான முறையில உபதேசம் செஞ்சாலாம். போயிட்டு அந்த பெண்மணிக்கு ஒரே அழுத்தத்தை கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா, அந்த அழுத்தங்கள் எல்லாமே அந்த பெண்மணிக்கு இஸ்லாத்தின் மேலதான் வெறுப்பு வருமே தவிர, நாம ஏன் இதை ஏன் இஸ்லாமிய பெண் இந்த மாதிரி ஹிஜாப் அணிஞ்சுக்கிட்டு ஒரு ஆடல் பாடல் ஆடி ஒரு வீடியோ போட்டா அது தப்பா? ஏன் அப்படி ஆடி போடுறதுலாம் மத்த சமூகத்துல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் பண்ணவே கிடையாதா? ஒரு முஸ்லிம் பெண் பண்ணா மட்டும்தான் ஒரு முஸ்லிம்கள் வந்து கேள்வி கேட்பீங்களா? அப்ப இஸ்லாமியர்கள் தான் இதை நீங்க தடை பண்றீங்கன்னு சொன்னா, அப்ப நான் இஸ்லாத்தை விட்டு வெளில போறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு தான் அந்த ஒரு பெண்ணை இந்த ஒரு செயலின் மூலமாக நாம தள்ளிக்கிட்டு இருக்கோமே தவிர, அந்த பொண்ணுக்கு இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்கல. இஸ்லாமியர்கள் கவலை என்னன்னா, ஹிஜாபை போட்டுட்டு செய்யாதீங்க. அப்ப அந்த பெண்மணிக்கு சில விஷயங்கள் புரியணும். இதுல 2 விஷயம் தான். ஒண்ணு, அந்த பெண்மணிக்கு அது பிடிச்சிருக்குன்னு சொன்னா அது அவங்கள செய்யட்டும். அதை யாரும் தடுக்கிறதுக்கான உரிமை சட்டப்படியும் கிடையாது, உங்களுக்கு எந்த வகையிலுமே உரிமை கிடையாது. அது அந்த பெண்ணுக்கான சுதந்திரம், அதை அந்த பெண் செய்யட்டும். அப்ப முஸ்லிம்கள் ஏன் இவ்வளவு கொந்தளிக்கிறாங்கன்றத அந்த பெண் சரியான முறையில புரிஞ்சுக்கணும். நம்ம எவ்வளவுதான் அறிவுரை சொன்னாலும் அவங்களுக்கு அது பிடிச்சிருக்குன்னா அதை அவங்க செய்யதான் செய்வாங்க. அப்போ முஸ்லிம்கள் எதுக்காக விமர்சிக்கிறாங்கன்னா, நம்மளுடைய அண்டை மாநிலமான கர்நாடகாவில கூட
ஹிஜாப் அணிஞ்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு கல்லூரிக்கு போறதுக்கெல்லாம் கூட தடை விதிக்கப்பட்ட நேரத்துல உயர் நீதிமன்றத்துல இருந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போராடி முஸ்லிம் பிள்ளைகளுக்கு அவங்க ஹிஜாப் அணிகிறது ஒரு கடமை, அது அவங்களுடைய உரிமை, அதை அவங்களுக்கு மீட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக போராடணும்ல. இந்த வரலாறுகள் எல்லாம் அந்த பொண்ணுக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது தெரியாது. இன்னைக்கு நடனம் ஆடக்கூடிய நேரத்துல இப்போ முஸ்லிம்களுக்கு எதிராக இஸ்லாத்துக்கு எதிராக அந்த ஒரு பெண் வீடியோ போட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய சமூக வலைதளத்துல போய் பார்த்தவங்களுக்கு தெரியும், ஒட்டுமொத்த சங்கிகளையுமே சின்ன சங்கில இருந்து அடையாளம் தெரியாத சங்கி வரைக்கும் எல்லா நபர்களுடைய சப்போர்ட்டுமே இருக்கு. போங்க நீங்க இதை பண்ணுங்க, நீங்க ஒரு வீர மங்கையா இருக்கிறீங்க, ஒரு வேலு நாச்சியார் போல இருக்கிறீங்க, முஸ்லிம்களுக்கான அங்க இருக்கக்கூடிய பச்சை சங்கிகளுக்கு பதில் அளிக்கக்கூடிய ஒரே பெண்மணி நீங்க தான், இப்படிங்கிற மாதிரி பல்வேறு கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பெண்மணிக்கு சொல்லக்கூடிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், நீங்க பண்ணக்கூடிய இந்த செயலுக்கு முஸ்லிம்களுடைய சப்போர்ட் இல்லை அப்படின்னா கூட பல்வேறு சங்கிகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. எது வரைக்கும்னு சொன்னா உங்களை வச்சு இஸ்லாத்தை அழிக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் இன்னைக்கு சங்கிகள் இந்த ஒரு விஷயத்த வச்சு செய்ய தொடங்கிட்டாங்க. அததான் சமூக வலைதளத்துல 2-3 நாளா பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப நான் இப்படி வீடியோ போடுறது தப்பா அப்படின்னு சொன்னா வீடியோ போடுறது தப்பு கிடையாது, எந்த வீடியோ போடுறீங்கன்றதுலதான் தப்பு இருக்கு. அப்போ இது இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமிய பெண்களுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய செயலா அப்படின்னு சொன்னா நடனம் ஆடக்கூடிய நீங்க, டைலாக் பேசக்கூடிய நீங்க நாளைக்கே ஒரு அரசியலை பேசி ஒரு பதிவை போடுங்களேன், இல்லாட்டி இங்க இருக்கக்கூடிய சமூக சிக்கல் என்னன்றதை பேசி ஒரு வீடியோ போடுங்களேன், இல்லாட்டி கடையநல்லூர்ல இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எது மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்றத ஒரு வீடியோ போடுங்களேன். இங்க கூழ்ல பிக்கிறாங்க, இதனால கடையநல்லூரோட மானம் போகலையா அப்படின்னு கேட்கக்கூடிய நீங்க இதே கடையநல்லூர்ல இந்த கடையில கூழ்ல பித்துக்கிட்டு இருக்கிறாங்க, இத பத்தி அரசாங்கம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காம இருக்கிறாங்க, இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம் அமைப்புகளும் இத கண்டுக்காம இருக்கிறாங்க இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுங்களேன். எந்த இஸ்லாமியர்கள் எல்லாம் உங்களை வெறுக்கிறாங்களோ அதே முஸ்லிம் சமூகம் நம்ம இஸ்லாமிய சமூகத்துல இப்படி ஒரு பெண்மணியா அப்படின்னு பாராட்டுவாங்க. அன்னைக்கு அந்த சங்கிகள் உங்களை எதிர்ப்பாங்க, என்ன இவ இஸ்லாத்துக்கு ஆதரவா பேசிட்டு இருக்கிறா, இஸ்லாமிய பெண்மணிகள்ல இப்படி ஒரு பெண்மணி வளர்ந்துகிட்டு இருக்கிறாளா, இவளை நம்ம ஒழிச்சு கட்டணும்ன்றதுக்காக இன்னைக்கு யாரெல்லாம் உங்களுக்கு இந்த செயலுக்கு ஆதரவா இருக்கிறாங்களோ அந்த சங்கிகள் எல்லா நபர்களுமே நாளைக்கு நீங்க செய்ய போற இந்த விஷயங்களுக்கு எதிராக வந்து நிப்பாங்க. அப்போ இங்க ஆதரவு அப்படிங்கிறதும் எதிர்ப்புங்கிறதும் நாம சம்பாதிச்சுக்கிற விஷயத்துலதான் இருக்கு. இஸ்லாத்தை கடைபிடிக்காம இது போல வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்த பல நபர்கள், நான் ஒரு உம்ராக்கு போயிட்டு வந்தேன், இந்த உம்ரா பயணம் என்னுடைய வாழ்க்கையவே மாத்திருச்சு, இப்ப நான் முழுமையான இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்சிட்டேன், நான் எதுவெல்லாம் ஹராமான காரியம்னு தெரிஞ்சே செஞ்சுக்கிட்டு இருந்தேனோ அந்த எல்லா காரியத்தையுமே விட்டுட்டு இன்னைக்கு ஹலாலான முறையில என்னுடைய வாழ்க்கையவே நான் மாத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருந்தி சமூக வலைத்தளத்துல பதிவு போடக்கூடிய தோழர்களும் இருக்கதான் செய்யறாங்க. அப்போ எது சரி எது தவறு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டிய பொறுப்பு ஒரு மனிதராக நமக்கு இருக்கு. முஸ்லிம்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த பெண்ணை எதிர்க்கிறனால இங்க எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இது போல இன்னும் 100 இல்ல இன்னும் 1000 பெண்கள் உருவாகாம தடுக்கணும்னு சொன்னா முஸ்லிம்களுடைய அடிப்படை கல்வியா இருக்கக்கூடிய மார்க்க கல்வியை அவங்களுடைய குழந்தை பருவத்திலேயே சொல்லி கொடுக்கிறது மட்டும்தான் ஒரே பதிலா இருக்கும். இதை பார்க்கக்கூடிய மாற்று மத சகோதர சகோதரிகளுக்கு சொல்லக்கூடிய விஷயம் ஒண்ணுதான், இந்த விஷயம் எல்லாமே பார்க்கக்கூடிய நேரத்துல இஸ்லாம் ஏதோ பெண்களை அடிமைப்படுத்துற மாதிரி இருக்கும். இங்க இஸ்லாமியர்கள் எதிர்க்கிறது அந்த பெண்ணினுடைய ஆடையை தான். அந்த பெண் அந்த ஆடையை கலட்டிட்டு வேற ஏதோ ஒரு ஆடையை போட்டுட்டு அவங்க டான்ஸ் ஆடிட்டு போனாங்கன்னு சொன்னா முஸ்லிம்கள் இதுல எந்த வகையிலுமே கொந்தளிக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னா இஸ்லாமியர்களுடைய அடையாளமா இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மிகச்சிறப்பாக மிகவும் முக்கியமாக பார்க்கக்கூடிய மிக கண்ணியம் வாய்ந்த ஒரு ஆடையாக இருக்கக்கூடிய அந்த ஆடையை போட்டுக்கிட்டு இந்த பெண் இவ்வளவு விஷயங்களை பண்றாங்க அப்படிங்கிறதுனாலதான் முஸ்லிம்கள் எதிர்க்கிறாங்களே தவிர ஒரு இஸ்லாமிய பெண் இப்படி எல்லாம் செய்யக்கூடாதுன்ட்டு யாரும் இங்க தடுக்கல. அந்த பெண் அந்த ஆடையை கலட்டிட்டு இந்த வீடியோக்களை போடுறாங்கன்னா யாரும் விமர்சிக்க போறதும் கிடையாதுன்றதையும் புரிஞ்சுக்கோங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.